Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு வீடியோவில் Tekla Structural Designerல ஒரு G+1 building analysis எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸில் நம்மளுக்கான கோட் புக் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட பீம் டிசைனில் பீமோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, கவர் என்ன, அதோட கட்டில்மெண்ட் டைப்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற செட்டிங்ஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலம், பீம், காலம், வால், ஸ்லாப் இந்த மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்குமே அதோடக்கு ரீபார் என்ன இருக்கணும், அதோட பாண்டோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், அண்ட் அதோட மினிமம் கவர் என்ன, மேக்ஸிமம் ரீபார் சைஸ் என்ன, இந்த மாதிரியான செட்டிங்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைனுக்குள்ளே போகணும். ஸோ இனிஷியலாக அதோட ஹுக் டைப் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் என்னென்ன ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும், மினிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, மேக்ஸிமம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன, அண்ட் அதோட ஸ்பேசிங்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இனிஷியலாக அதுக்கான கவர், ஒவ்வொரு செக்ஷுவல் எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சில கவர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கான டிஃபால்ட் செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் செக் பண்ணுங்கள். மெட்டீரியலில் நம்ம ரீபார் வந்து FE500 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. காங்கிரீட் வந்து M20 இருக்கா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணதுக்கப்புறம் நம்ம மாடல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, அது யார் க்ரியேட் பண்ணுறாங்க, யார் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடலில் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் ஃபவுண்டேஷன் லெவல், கிரவுண்ட் லெவல், ப்ளிந்த் லெவல், அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல். ஸோ இந்த மாதிரியான லெவல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த ஈச் அண்ட் லெவலுக்கும் ஒரு நேமிங், ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துக்கிறோம். அதோட ஸ்பேசிங் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிரிட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம கிரிட் க்ரியேட் பண்ணுறோம். நம்மளோட பிளானில் நீங்கள் எப்படி காலம் பொசிஷன் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிரிட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஒரு கிரிட் க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் காங்கிரீட் காலம் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ காலம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த காலத்துக்கான செக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. 230/375 அப்படிங்கிற ஒரு செக்ஷனும் 230/300 அப்படிங்கிற ஒரு செக்ஷனும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது G+1 பில்டிங் அப்படிங்கிறனால இதுக்கு ஸ்வே அண்ட் விண்ட் ட்ரிஃப்ட் வந்து செக் பண்ண தேவையில்லை. ஸோ அதை அன்டிக் பண்ணிடுங்க. அன்டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம காலம் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த காலமோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே காலம் ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணி இங்கே மாதிரி காலம்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு காலம் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு காலம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எங்கே காலம் தேவைப்படுதோ அதை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ காலம் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை அலைன் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக காலம் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸில் தான் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். பட் நம்மளோட வாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அலைன் பண்ணிக்கிறோம். நம்மளோட ஆர்கிடெக்சர் பிளானில் நம்ம வால் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த வாலோட அலைன்மெண்ட்டுக்கு தான் நம்ம காலம்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ஆஃப்செட் இன்னரில் இருக்கணும், எவ்வளோ ஆஃப்செட் அவுட்டரில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் காலம் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாக்கில் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் காலம் எல்லாத்தையுமே நம்மளோட ஆர்கிடெக்சர் பிளானுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணிக்கிங்க. ஸோ அலைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீம் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ளிந்த் பீம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சரில் போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளிந்த் பீம் பிளான் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம பீமோட செக்ஷன் டிஃபைன் பண்ணணும். ஸோ பீமோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா 230/375 அப்படின்னு செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நார்மலாக அப்படி உங்களுக்கு எங்கே எல்லாம் வால்கள் வந்திருக்கோ அங்கே எல்லாம் நீங்கள் ப்ளிந்த் பீம் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி ப்ளிந்த் பீம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு இந்த இடத்துல காலம் தேவையில்லை, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம காலமாக அடுத்த ஒரு கிரிட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஸோ தேர்டு கிரிட்டில் வந்து நம்ம காலம் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா வெளியில் அவுட்டில் ஸ்டாக் கேஸ் வர்றதுனால நம்மளால் டைரெக்டாக பீம் கொடுத்து கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த இடத்துல ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அகெயின் நம்மளுக்கு தேவையான மாதிரி ப்ளிந்த் பீம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ப்ளிந்த் பீம்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீமோட ரிலீஸ் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பீம் இருக்குன்னா அது ஃபிக்ஸ்டு பீமா இல்லை பின்னடு பீமா, சிம்பிளி சப்போர்ட் பீமா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிலீசஸில் போயிட்டு அதோட
ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட் வந்து என்ன எந்த கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பீம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒரு சைடு பின்னடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கான பீம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ணிட்டு அகைன் அதே மாதிரி உங்களோட ரூஃப் ஸ்லாப் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. எல்லா டைரெக்ஷனையும் நம்ம பீம் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற பீம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லேயுமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஏன்னா நம்ம 2 ஃப்ளோருமே யூனிக் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துருக்கனால நீங்கள் ஒன் சைட் க்ரியேட் பண்ண பீம்ஸு இன்னர் ஃப்ளோருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளோரில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே செகண்ட் ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லாப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்லாப்ஸ் அண்ட் பீம் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாப் 2way ஸ்லாப்பை நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அண்ட் ஸ்லாப்போட எக்ஸ் டைரக்ஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோடு டிஃபைன் பண்ணுறோம். லோடில் ஸ்லாப் லோட், டெட் லோட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு யூடிஎல் பீமுக்கான வால் லோடு வந்து யூடிஎலாக டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ லோடு வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும். ஸோ அதனால் ரெண்டையுமே செப்பரேட்டாக கொடுத்துக்கிறோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஃபுல் வால் லோடு வரும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பேரப்பெட் வால் லோடு மட்டும்தான் வரும். அதனால் 2 ஃப்ளோருக்கான லோடையும் செப்பரேட்டாக கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ பிளிந்த் பீமில் ஜஸ்ட்டு வால் லோடு மட்டும்தான் வரும். அதனால் வால் லோடு மட்டும் சூஸ் பண்ணி அதை கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பேரப்பெட் வாலோட லோடு மட்டும்தான் வரப்போகுது. அண்ட் ரூஃப் ஸ்லாப் லோடு வரும். ஸோ ஸ்லாப் லோடு டிஃபைன் பண்ணிவிட்டு பேரப்பெட் வாலோட லோடு வந்து யூடிஎலாக அவுட்டர் பீம்ஸில் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னர் பீமில் எந்த ஒரு லோடும் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டீகம்போசிஷன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்லாப் லோடு வந்து பீமுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக விசிபிள் ஆகும் ஸ்லாப் லோடு பீமுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனலைஸ் ஆச்சு. இப்போ இதோட ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு சப்போர்ட்லேயுமே என்ன டோட்டல் ரியாக்ஷன் கிரியேட் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் காலத்தையும் எந்த அளவுக்கு லோட் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற பேஸ் பண்ணி நம்ம அந்த காலமோட சைஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக டிசைன் பண்ணிடலாம். டிசைனில் போயிட்டு டிசைன்ஸ் ஆல் ஸ்டாட்டிக் ஆல் கிராவிட்டி 2 இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆல் கிராவிட்டி கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம செக்ஷன் வந்து டிசைன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சரும் பாஸ் ஆகிடுச்சு. ஒரு சில ஸ்ட்ரக்சர் வந்து வார்னிங் காட்டுது, ஒரு சில எலிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. ஃபஸ்ட் இந்த காலம் செக் பண்ணிப்பாங்க. இன்டராக்டிவ் டிசைனில் இந்த காலமுக்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ கார்னரில் 4 20 இன்னொரு 2 16 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அந்த காலம் பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை சப்போஸ் அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோ டிசைனில் என்ன ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்துச்சோ அதையே ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே இன்ட்ராக்டிவாக டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.